இன்றைய தேவார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஆமேன். நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முயற்சிக்கும்போது அவர் நம்முடைய பாதைகளை நேராக்கி நமக்கு எளிதாக இருப்போரின் இருதயங்களையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். மனிதர்களின் அங்கீகாரத்தை தேடுவதை விட தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதே உண்மையான வெற்றியாகும். நாம் மனிதர்களை பிரியப்படுத்தவோ அல்லது சத்துருக்களை சமாளிக்கவோ நம்முடைய சொந்த பலத்தில் போராட வேண்டியதில்லை. நம்முடைய ஒரே நோக்கம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது. நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளையும் மனிதர்களின் இருதயங்களையும் மாற்றுவது தேவனுடைய பொறுப்பாய் இருக்கிறது. நமக்கு விரோதமாய் செயல்படும் சத்துருக்களின் மனதை மாற்றி அவளை நம்மிடம் சமாதானமாகும்படி செய்வார். நாம் தேவனோடு இருக்கும்போது தேவன் நம்மை சமாதானப்படுத்துகிறார். நம்முடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும்போது நம்மை எதிர்க்கும் நபர்களின் மனதிலும் கடவுள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். நேர்மையான வழியில் நடப்பவர்களுக்கு கர்த்தர் தாமே பாதுகாப்பாகவும் சமாதானத்தை அளிப்பதாகவும் இருக்கிறார். இன்று நாம் நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்முடைய எல்லா கவலைகளையும் நீக்கி பயங்களையும் நீக்கி நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவார். நம்முடைய சத்துருக்களின் நம்முடைய சமாதானமாகும்படி செய்வார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யப்பட நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலையும் அவருடைய ஊழியங்களையும் கற்று ஆசீர்விக்க முடியாக, அவருடைய எல்லையை பெரிதாக்க முடியாக, இரத்த கோட்டைகளை மூடி மறுத்து பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த காலை வேலையும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசந்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து சத்துரு அணுகாதபடிக்கு பாதுகாத்து முடியாது ஜெபிக்கிறப்பா. என்னோட இணைந்து பயக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேவையை சந்திங்க ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை மூடி மறுத்து பாதுகாத்து முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்களா ஆண்டவரே. நீ மனமுறை முடியாது ஜெபிக்கிறப்பா. அதிசயங்களை காணச்சிங்கப்பா. ஆண்டவரே, உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்ப்பேன், உன் வியாதியை வந்து விளக்கும் சொன்னீங்களா ஆண்டவரே. நீ மனம் மறங்க முடியாது ஜெபிக்கிறப்பா. அதிசயங்களை காணச்சி பெய்து வியாதிகளை எழுவிட்டு நீக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. வலியமான கரம் அவ்வளோ கூட இருக்கணுங்க தாவே. அவளுடைய மனதில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மயப்படுத்த சாட்சியை காணப்பட கத்த கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இரத்த கோடைகளை மூடி மீது பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள்